حي على الفلاح. தராவீஹ் தொழுகையை உடைய சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத இந்த கியாமுல் லைலுடைய தொழுகை ரமதானுக்கென்று விசேஷமான தொழுகை கிடையாது. எல்லா மாதங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத இரவு தொழுகை தான் ரமதானுடைய மாதத்தில். தராவீஹ் என்ற ஒரு தனி தொழுகையெல்லாம் கிடையாது. ரமதானுடைய மாதத்தில் தொழுத அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகை மற்ற மாதங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத கியாமுல் லைல் தான். 8 தொழுத 8 தவிர மேல தொழுதீங்க, உங்களை விட வழிகட்ட கொள்கை உடையவர் யாருமே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் யா ஹபீப் யா அஹி. இது ஒரு மஸ்அலா, இது ஒரு மஸ்அலா, ஃபிக்ஹுடைய சட்டத்தில் எழக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு. இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார், இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார். இதில் வழிகேடு சத்தியம் என்றும் அளவிற்கு சமூகத்திலே பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார். நஃபிலான வணக்கம், நீ தொழுதால் கூலி, தொலைவில் என்றால் எதுவும் இல்லை. பாவமா? தொழாட்ட பாவமா? நஃபிலான வணக்கம். இதை ஃபர்தை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசாலாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடக்கிறது. தராவி தொழுகை, தராவின்னு வந்தாலே, ரமதானுடைய மாதம்னு வந்தாலே இந்த ஃபித்னா இல்லாம ரமதானுடைய பிறை தெரியுதோ இல்லையோ இந்த ஃபித்னா வந்துடும். ஃபேஸ்புக்குகளையும் வாட்ஸ்அப்புகளையும் அவங்களுடைய சேரக்கூடிய இடங்களையும் 8 தொழுறதா 10 தொழுறதா 20 தொழுறதா 20 தொழுதா வழிகேடு, 8க்கு மேல தொழுதா அனுமதி கிடையாது, அது வழிகேடான கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் யா அஹி. உனக்கு ஆதாரம் சரியாக இருந்தால் அதை செயல்படு, நஃபில் தான். உனக்கு ஆதாரம் செயல்பாடாக இருந்தால் செயல்படு. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்கள் 2 வருகிறது சஹீஹான அறிவிப்பின்படி. 8 11 வித்ரோடு சேர்த்து, அல்லது 13, ரெண்டும் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த 2ஐ கொண்டும் தொழுவது சிறந்தது. இதற்கு மேல் தொழ அனுமதி உண்டா இல்லையா என்று அவர்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் உலமாக்கள் கருத்து வேறுபாடு படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்கள் பல இருக்கிறது. உலமாக்களில் பெரும்பாலான உலமாக்களில் யாரும் ஒரு சில உலமாக்களை தவிர தொழுவது கூடாது என்று தடை விதித்ததல்ல, தொழாமல் இருப்பது சிறந்தது என்று சிலர் சொல்லி இருக்கிறார்கள், தொழுவது கூடும் என்று சிலர் சொல்லி இருக்கு. இது கருத்து வேறுபாடு மசாலாவுடைய விஷயத்தில் இல்லாமல் மசாலா இருக்காது. அவர்களுடைய தேர்வின்படி அவர்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் இதை ஒரு ஃபித்னாவுடைய காலமாக அமைத்துக் கொள்ளக்கூடாது. 8 தொழுவும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத மாதிரி தொழுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் இஷாவுடைய வக்து முடிந்ததிலிருந்து சஹருடைய நேரம் வரை தொழுவாங்க. இவர் 8 தொழுறவரை யோசிப்பார், எந்த பள்ளிக்கு போனாடா அரை மணி நேரம் 20 நிமிஷம் சொல்லி. லா இலாஹ இல்லல்லாஹ். எண்ணிக்கையில் சுன்னா வேண்டும், முறையில் சுன்னா கிடையாது. இது ஃபித்னா, இது ஹிலாஃப். எண்ணிக்கையில் சுன்னா வேண்டும், முறையில் சுன்னா கிடையாது. அங்க போயிடாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சிருவார். அங்க போயிடாதீங்கப்பா, 1.5 மணி நேரம் தாங்க முடியாது நம்மளால சொல்லி. லா இலாஹ இல்லல்லாஹ் யா அஹி. உன்னால் எவ்வளவு முடியுமோ தொழு. நின்று தொழ முடியவில்லையா நஃபில் தான், உட்கார்ந்து தொழு. சிறந்தது ரமதானுடைய மாதத்தில். மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்கியவர்கள் அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். உன்னால் நீளமாக ஓதி தொழ முடியவில்லையா, குர்ஆனை ஏந்தி பார்த்து படித்து தொழு, அனுமதி உண்டு. நஃபிலான வணக்கங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அவ்வளவு அழகான வணக்க வழிபாடு இன்று ஃபித்னாவாக மாறிக்கொண்டிருக்கிறது.